வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு. அந்த வாழ்வெல்லாம் பாட்டு அப்படிங்கிறதுல நான் நிறைய பாடல்கள் சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் சார் இந்த பாட்டை சொல்லுங்க சார் அப்படின்னு சொன்னீங்க. கடந்த ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி எனக்கு மலேசியாவிலிருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி, சார் அந்த பூபாலம் இசைக்கும் தூரல் நின்று போச்சு பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் பாட்டு சார் இது. ரொம்ப அருமையான பாட்டு சார். அது எந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் மனசு எனக்கு லேசாயிரும் சார் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இன்னும் இது போல நிறைய பேர் ஒவ்வொரு பாடல்களையும் குறித்து சொல்றாங்க. நீங்க கூட இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்ததுனாக்கா அதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அந்த பாட்டை பத்தி என்னுடைய அபிப்பிராயங்கள், என்னுடைய நினைவுகளையும் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்னொரு பாட்டு, வாழ்வெல்லாம் பாட்டுல இன்னொரு முக்கியமான பாட்டு. அந்த படம் வந்து என்னால் மறக்கவே முடியாது. சிவகுமார், ஷோபா நடித்த அந்த படம் அது ஏணிப்படிகள் அப்படிங்கிறது. அந்த ரொம்ப அற்புதமான படம் இது. ஒரு நடிகையை, ஒரு சினிமா தியேட்டரில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நடிகை ஆடுறது அப்படிங்கிறது தான். பின்னாடி ஒரு சினிமா தியேட்டரில் வேலை பார்த்தவர் ஒரு பெரிய நடிகராக மக்கள் நாயகன் ராமராஜன் வந்தார் இல்லையா? அதுக்கு முன்னாடி ஒரு கதை வந்து ஒரு சினிமா தியேட்டரில் குப்பை பொறுக்கு கூட்டிகிட்டு இருக்கிற ஒரு பெண் ஒரு நடிகையான எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏணிப்படிகள் படத்தோட கதை. அதுக்கப்புறம் அவங்க நடிகை ஆகிட்ட பிற்பாடு ஒரு வட்டத்துக்குள்ளார சிக்கிக்குவாங்க. அதனால் காதலனை இழந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். இப்போ கடைசியில் நடிகை ஸ்தானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இங்கே வரதா இருந்தது. ஆனால் காலன் அந்த உண்மையான வாழ்க்கையில் ஷோபாவை இந்த படத்திற்கு அடுத்தாப்புல சில மாதங்களில் வந்து அவங்க இறந்துட்டாங்க. மே 1ஆம் தேதி அன்னைக்கு. அது வந்து ஷோபா அப்படின்னு நினைக்கும் போதே என் மனசு என்னமோ பெரிய பாரமாயிடும். அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு நடிகை தான் ஷோபா. அந்த ஷோபா ஒரு நடிகையாக இருந்து அந்த ஊருக்கு பழையபடி அவங்க வாழ்ந்த ஊருக்கு வந்து அந்த தேட்டர் இருக்கிற அதே ஊரில் வந்து ஒரு கோயில் ஸ்கூலில் வந்து அந்த சிறப்பு விருந்தினராக கலந்துக்குவாங்க. அப்போ அங்கே வடிவுக்கரசி அவங்களுடைய பையன் வந்து கண் தெரியாத பார்வையற்றவனாக இருப்பான். அவன் பாடக்கூடிய அந்த பாட்டு கேவி மகாதேவன் இசையில் பி சுசீலாம்மா பாடின அந்த பாட்டு, கண்ணதாசன் எழுதின அந்த பாட்டு. சின்ன வயசில் இந்த பாட்டை நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன், எங்கள் சித்திக்கிட்ட, எங்கள் அம்மாக்கிட்ட அப்படின்ட்டுலாம். அந்த அளவுக்கு இந்த பாட்டு வந்து நம்மளை என்னமோ பண்ணும். காலம், இந்த பாட்டினுடைய ராகம் அப்படிப்பட்டது. அதாவது, கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிழந்த பிள்ளைக்கு. இந்த பையன் வந்து பல படங்கள்ல அப்போ சின்ன வயசு கமலஹாசனா, சின்ன வயசு ரஜினிகாந்தாலாம் இந்த பையன் நடிச்சிருப்பாப்புல. அந்த பையன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. இந்த பையன் தான் இந்த இதில் நடிச்சிருப்பாப்புல. இந்த அட்டகாசமான படம், ரொம்ப மனசை பாதிக்கக்கூடிய வகையில் படம். சிவகுமார் பிரமாதமாக நடிச்சிருப்பாரு, ஷோபா தூக்கி சாப்பிடுவாங்க. சத்யராஜ் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. தாயின் குரல் கேட்டதுண்டு, தந்தை முகம் பார்த்ததுண்டு, ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகின்றது. எப்படி? தாயின் குரல் கேட்டதுண்டு, தந்தை முகம் பார்த்ததுண்டு, ஜீவனற்ற கண்களுக்கு தேவன் முகம் தெரிகிறது. அந்த மரக்கிளைதனிலே வந்தமர்ந்த பறவை ஒன்று, அந்தமர்ந்த பறவை கிளைதனிலே வந்தமர்ந்த பறவை ஒன்று, தந்ததொரு அன்பு கண்டு தந்தை தன்னை மறந்ததுண்டு. கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு குணம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிழந்த பிள்ளைக்கு. இந்த பாட்டினுடைய வரிகள் எல்லாமே மனிதத்தையும் அன்பையும் சொல்கிற விதமாகவும், அதே சமயத்தில் ஷோபாவுடைய பொருளாதார ஏற்றத்தையும், சிவகுமார் அதே தாழ்ந்த நிலையில பொருளாதார நிலையில பின்தங்கி அப்படியே ஏழ்மையில இருக்கிறதையும் சொல்லி புரிய வைக்கிறதாகவும் அப்படின்னு பல கோணங்கள்ல இந்த பாட்டு வரியா கண்ணதாசன் எழுதியிருப்பார். ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது, ஏறிவிட்ட ஒரு மனமோ
வேறு வழி நடக்கிறது. ஏற்றிவிட்ட ஏணி ஒன்று நின்றபடி நிற்கிறது. ஏறிவிட்ட ஒரு மனமோ வேறு வழி நடக்கிறது. இப்ப பாருங்க, ஏற்றியதும் குற்றம் இல்லை, ஏனியிலும் பாவம் இல்லை. ஏற்றியது குற்றம் இல்லை, ஏனியிலும் பாவம் இல்லை. மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலை அம்மா. தெய்வம் தந்த எப்படி வரிகள் பார்த்தீங்களா? நீ கூட இல்ல, பாவம் இல்லை. ஏற்றியதும் குற்றமில்லை, ஏனியிலும் பாவம் இல்லை. மாற்றியது கடவுள் என்னும் மாயக்காரன் லீலை அம்மா. பரவாயில்ல விடு, கடவுள் லீலை இதெல்லாம். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமிடி அப்படின்னு எழுதுனது போலதான் இது. அடுத்தாப்புல வரிய பாருங்க. தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சூடுகிறது. தேவி அவள் வாசலிலோ செல்வ மழை பொழிகிறது. என்ன வரிகள்! தேவனவன் கோயிலிலே கோடை வெயில் சுடுகிறது, சிவகுமாருடைய வாழ்க்கை. தேவியவள் வாசலிலோ செல்வ மழை பொழிகிறது. பெரிய சினிமாக்காரங்க, நடிகை அப்படின்ட்டுலாம் ஆயிட்டாங்க. தேவியவள் வாசலிலோ செல்வ மழை பொழிகிறது. அடுத்த வரி கண்ணதாசன். நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு. நல்லவர்க்கு பொருள் எதற்கு, நாடி வரும் புகழ் எதற்கு. உன்னுடைய வசந்தத்திலே ஒன்றும் இல்லை ரசிப்பதற்கு. என்ன வரிகள்! கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். திரை இசை திலகம் KV மகாதேவன் ஐயா, கவி அரசு, காலக்கவிஞன் கண்ணதாசன் ஐயா. ஏணிப்படிகள் இந்த பாட்டு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாட்டு. பாட்டு புத்தகத்தை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை நான் என் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் சித்தி கூட, எங்கள் அக்கா கூட அப்படின்லாம் பாடினதெல்லாம் நினைவுக்கு வருது. மறக்க முடியாத படம், மறக்க முடியாத பாட்டு. வணக்கம்.